மதியம் வடித்த சாதம் மீந்து போச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிக்க வேணாம். அந்த சாதத்தை உதிர்த்து வச்சுட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் நான் இஞ்சி பூண்டு போட போகிறதில்ல. ஒரு வானல் வச்சுட்டு அதுக்கு தேவையான இந்த சாப்பாட்டுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சமாக விட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு அதில் கடுகு போட்டுக்கணும், உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் அகப்படும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகேவா? இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பொரிக்கிட்டோம். இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்குறோம். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டோம், சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட்டு நிறைய போட்டுட்டிங்கன்னா கறிக்கும். எல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டுக்கலாம். டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடும். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, அப்போ என்ன பண்ணால் சாதம் தான் இருக்குது, என்ன பண்ணான்னு யோசிச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மஞ்சள் பொடி போட்டுட்டேன்னா உங்கள் கூட பேசிக்கிட்டே போட்டேன், சொல்லவே இல்லை. இது மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப உரப்பாக இருக்கும், பிள்ளைங்க தின்ன மாட்டாங்கல்ல. உதிர்த்து வச்ச சாதம் போட்டுடலாம்ல. பார்த்திங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டி இஞ்சி பூண்டு போட்டோம்னா சும்மா கும்முன்னு இருக்கும், போடாதனால இது கம்முன்னு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தா வேறு லெவலு டேஸ்ட்டு. இது கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கும். பரவாயில்ல, பசிக்குது இல்லை, கடகடன்னு செஞ்சு சாப்பிட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? வாங்க சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.